தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இந்திய தேர்தல்களில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி திரும்ப திரும்ப குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருந்தார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்ல போகுது அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருந்தது. இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக தேர்தல் ஆணையம் ப்ரெஸ் மீட் நடத்தி விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. அது தொடர்பாக நம்மிடையே விவாதிப்பதற்காக அரசியல் விமர்சகர் திரு சரவண பிரசாத் பாலசுப்ரமணியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் ஆணையம் ராகுல் காந்திக்கு கொடுத்த இந்த பதில் என்னது? இல்ல, அவங்க அவருடைய எல்லா கூற்றுகளையுமே மறுத்திருக்காங்க. அவங்க மறுக்கிறதுக்கு முன்னாடியே இன்ஃபேக்ட் நம்பவே நீங்க நிறைய நியூஸ் சேனல்ஸ் பார்த்திருக்கலாம். சோசியல் மீடியா வாரியர்ஸ் நிறைய பேர் நிறைய இன்ஃபர்மேஷன் எடுத்து போட்டாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் 4 இடத்துல ஓட் பண்ணதா சொன்னாங்க. இன்ஃபேக்ட் அவரையே போய் இன்டர்வியூ எடுத்தாங்க, அவர் போடல. அது மாதிரி நிறைய நியூஸ் இதாயிருச்சு. சரி, தேர்தல் ஆணையத்துடைய இன்னைக்கு அவங்க கொடுத்த ஒரு பிரஸ் மீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, they were contempt, அதாவது வெரி வெரி கிளியரா கொடுத்துட்டாங்க. என்னன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும், உதாரணத்துக்கு 2 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, ஒரு இடத்துல ஒரே ஆள் 2 இடத்துல ஓட்டு போட்டிருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை நீங்க அஃபிடவிட்டா தான் கொடுக்க முடியும். உங்களுக்கு ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு தேர்தல நிக்கிறீங்க, நானும் நீங்களும் எதிர்த்து நிக்கிறோம். ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்றீங்க. அப்ப சொல்லும் போது ஆஸ் அ கண்டஸ்டன்ட் உங்களுக்கு அந்த ரைட் இருக்கு. என்ன பண்ணணும்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றது. ஆஸ் அ பார்ட்டி லீடர், ஒருவேளை நீங்க காங்கிரஸ் சேர்ந்தவரா நினைச்சீங்கன்னா, ஆஸ் அ பார்ட்டி லீடர் ராகுல் காந்தியால கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ராகுல் காந்தி அஃபிடவிட்டா தான் ஃபைல் பண்ண முடியும். அதாவது கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றதுக்கு ஒன்று கேண்டிடேட்டா இருக்கணும், இல்லை அந்த தொகுதியை சேர்ந்த நபரா இருக்கணும், அல்லது அந்த பூத் ஏஜென்ட்டா இருக்கணும். இப்படி இதுல யாருமே இல்லை அப்படின்னா, ஆனா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஓத் எடுத்து தான் அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இல்லையா? கரெக்ட். அஃபிடவிட் ஃபைல் பண்ணணும். நான் பாராளுமன்றத்துல சத்திய பிரமாணம் எடுத்துட்டேன், அதனால நான் சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்றது இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. அப்படி அந்த மாதிரி ஃபேஸ் ஆஃப் த வேல்யூ எடுக்க முடியாது. அததான் அவங்க இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மீட்டிங்ல சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவருடைய ஃபுல் பவர்ஸ் அவர் யூஸ் பண்ணல. அவர் என்னன்னா ரொம்ப பட்டவர்த்தனமா இந்த கட்சிக்காரர்கள் இப்படி இந்த மாதிரி சொல்றாங்க, இந்த மாதிரி அவர் சொல்லவே இல்லை. பல கட்சிக்காரர்கள் எங்களை இந்த மாதிரி அவதூறா பேசுறாங்க, நாங்க நியாயமான முறையில தேர்தலை நடத்துறோம், ஆனாலுமே எங்களுக்கு இந்த மாதிரி அவதூறுகள் வருது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இதை கொண்டு கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு இதுல கொண்டு கொடுக்கணும்னு தான் சொல்ல முடியுமே தவிர, அந்த மாதிரி தான் சொன்னார் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ரொம்ப பட்டவர்த்தனமா ரொம்ப பெரிய இது இல்லாம அப்படி முடிச்சுட்டு அவர் சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இன்னுமே கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இது கொஞ்சம் சொல்லியிருக்கலாம் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன் அது. எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் நம்மள நம்ம ரொம்ப மிக 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 சக்தி வாய்ந்தது. நம்ம எல்லாம், உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா தெரியல, உங்க இருக்கிற ஞாபகம் இருக்கா தெரியல, டிஎன் சேஷன் ஒருத்தர் அந்த அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய பவரை ஆல் ஓவர் இந்தியா உணர வச்சவர். அப்பதான் மக்களுக்கே தெரியும், ஓ, எலெக்ஷன் கமிஷன் தான் இவ்வளவு பவர் இருக்கான்றது அப்பதான் மக்களுக்கே தெரியும். அது it has to be followed. பட் அட் த ஃபேஸ் ஆஃப் த வேல்யூ அவங்க பட் தேவர் வெரி கண்டெம்ட். ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க, எந்தவித இதுவும் நடக்கல. அப்படியே நடந்திருந்ததுன்னு உங்ககிட்ட சாட்சி இருந்துச்சுன்னா அஃபிடவிட்டா ஃபைல் பண்ணுங்க, நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நடுவுல ஒரு சில பெண்கள் முக்காடு போட்டு ஓட்டளிச்சாங்க, அந்த மாதிரி ஏமாத்தினாங்க, அதனால அந்த சிசிடிவியை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிசிடிவி ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் 45 டேஸ்க்கு அப்புறம் அழிச்சிடணும். அதுதான் சிஇசியோட ரூல், எலெக்ஷன் கமிஷனோட ரூலே இருக்கு. இப்ப நீங்க அதை எதிர்த்து ஏதாவது பண்ணணும்னு சொன்னா அதுக்கு நீங்க சட்டம் பாஸ் பண்ணிட்டு தான் வர முடியுமே ஒழிய, எடுத்துல எனக்கு 45 நாளுக்கு நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலுடைய சிசிடிவி எல்லாம் கேட்டீங்கன்னா அது செல்லுபடி ஆகாது. சோ என்னை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி பக்காவா அவருடைய பிளான் பிரகாரம் என்ன பண்ணணும்னு நினைச்சாரோ, அதாவது எப்படின்னா, இந்தியாவின் ஒரு உயரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் கமிஷனுடைய நம்பிக்கை தன்மையை உடைக்கணும்னு அவர் நினைச்சாரு. ஆனா அதுலயும் மறுபடியும் அவர் ஃபெயிலியர் தான் ஆயிருக்காரு. அதுதான் என்னுடைய கண்டென்ட். தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி அவர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணிடுச்சு அப்படின்னு நாம சொன்னாலும் சில கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு. அந்த கேள்விகளுக்கான பதில்களை நீங்க கொஞ்சம் விளக்குனா சரியா இருக்கும். என்ன மாதிரியான கேள்விகள் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம், அந்த வாக்காளர் பட்டியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்காளர்கள் பல பேருக்கு அட்ரஸ் அப்படின்றது, அந்த ஹவுஸ் அட்ரஸ் அப்படின்றது 0ல் இருக்கு. எப்படி ஒரே நம்பர், எப்படி பல பேருக்கு 0ன்ற ஒரே ஹவுஸ் நம்பர் இருக்கும் அப்படின்றது ராகுல் காந்தி முன் வச்ச குற்றச்சாட்டு. இதற்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் கொடுத்துச்சு? தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அதுக்கு பதில் கொடுத்துட்டாங்க. இன்ஃபேக்ட் அது பாத்தீங்கன்னா,
அவங்க சொல்ற அந்த அட்ரஸ்லயே பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் பல பேர் போய் வீடியோ எடுத்து அங்கிருந்து ஓட்டு போட்டவங்க எல்லாருடைய ஆதார் கார்டையும் எடுத்து காமிச்சிருக்காங்க. ஆதார் என்ட்ரி அந்த மாதிரி அந்த கரெக்டான அட்ரஸ்ல இருக்கு. பட் இது வந்து டேட்டா என்ட்ரி பண்ணும்போது பல பேருக்கு அந்த மாதிரி ஜீரோன்னு ஆயிருக்கு. ஒரு ஒரு பெரிய காமெடி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில வீடியோக்கள் வெளியே வந்திருக்கு. அந்த வீட்டு வாசல்லயே ஜீரோன்னு எழுதியிருக்கு. அவங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த வீட்டுல இருந்து எத்தனை ஓட்டுகள் ஊதிச்சு அவங்க சொல்றாங்களோ இது மாதிரி ஜீரோன்னு போட்டிருக்கு. இப்போ ஒரு டேட்டா என்ட்ரில தவறு நடந்து போச்சுன்னா உடனே வந்து அது எல்லாருமே வந்து அது ஒரு பெரிய குற்றச்சாட்டா தூக்கிட்டு வர்றாங்க. அந்த டேட்டா என்ட்ரில தவறா போயிருக்காங்க. ஃபாதர் நேம போட்டிருக்கலாம். ஃபாதர் நேம தப்பா என்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் ரெக்கார்டு என்டர் பண்ணும்போது யாரு கொடுத்து என்டர் பண்றாங்க. இன்னைக்கு வந்து அவர் வந்து குற்றச்சாட்டு கொண்டு வந்து கொடுத்த எல்லா பெரிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே என்னன்னா கர்நாடகால. கர்நாடகால எலெக்ஷன் கமிஷன் யார் கண்ட்ரோல்ல இருக்குதுங்க? எத்தனை வருஷமா வந்து காங்கிரஸ் கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப வந்து காங்கிரஸ்ல வந்து அதை வந்து நியாயமா அதை எதிர்கொள்ளக்கூடிய ராஜண்ணா மாதிரி ஆட்களை இவங்க வெளியே அனுப்பலையா? ராஜண்ணா வந்து என்ன கேள்வி கேட்டாரு? எங்க காங்கிரஸ் தான் உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க. நீங்க வந்து அப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா பிஎல்ஏ வந்து மூலியமா நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு வந்து நீங்க எல்லாம் ஜெயிச்சு எல்லாம் முடிச்சு இவ்வளவு நாள் கழிச்சு நீங்க வந்து அதை ரேஸ் பண்ணீங்கன்னா அது சந்தேகத்துக்குரியதுன்னு அவர் சொல்றாரு. அப்போ ஒரு டேட்டா என்ட்ரி மூலியமா வந்து அதை கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா தான் அது. அந்த ஜீரோன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அந்த ஜீரோன்ற வீட்டுல வந்து எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்களோ அத்தனை பேருடைய ஓட்டர் ஐடியோ வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது அது தவறான ஒரு டேட்டா என்ட்ரி. அவ்வளவுதான். மற்றபடி அவங்க எல்லாருமே வெரிஃபை பண்றதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா இது எதுவுமே மெஷின் ரீடபிள் டேட்டா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மெஷின் ரீடபிள் டேட்டானா என்ன? ஏன் வாக்காளர் பட்டியல்ல இதை வந்து எலெக்ஷன் கமிஷன் அலோவ் பண்றது இல்லை? மெஷின் ரீடபிள் டேட்டா வந்து ரொம்ப ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாம். தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு மிஷின் ரீடபிள் டேட்டா வந்து இன்னொரு மிஷின் மூலியமா ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் வச்சிருக்கிற ஒரு டேட்டா பேஸும் சரி, இல்ல அது அது அதை பேஸ் பண்ணி இருக்கிற மற்ற டேட்டா பேஸ்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சேக்கட். அது வந்து நம்ம ஏதாவது ஒரு கரெக்ஷன் எங்கன்னா ஒரு தவறு நடந்துச்சு சொன்னா உண்மையில் ஓட்டு இருப்பவர்களுக்கு ஓட்டு காணாமல் போயிடும். ஓட்டு போட தகுதி இல்லாத பங்களாதேஷிகள் ரோஹிங்கியாவுக்கு ஓட்டுகள் வந்துவிடும். அப்படித்தானே நடந்திருக்கு. இப்போ நம்ம எத்தனையோ இடத்துல பார்த்துட்டு இருக்கிறோம். ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, நான் இத்தனை வருஷம் முன்னாடி நான் இங்க வந்தேன், வந்து நான் இந்த 3 எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்கேன்னு ஒரு பாகிஸ்தானி பேட்டி கொடுத்தானா இல்லையா? ஆபரேஷன் சிந்தூர் டைம்ல ஒரு பாகிஸ்தானி என்ன பேட்டி கொடுத்தான்? எங்களை வந்து வெளியேற சொல்றாங்க, நான் இந்த ஸ்டூடெண்ட் விசால வந்தேன், இங்க இருக்கிறேன், நான் 3 எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்கேன். எப்படி அவனுக்கு ஓட்டு உரிமை வந்துச்சு? அப்போ எலெக்ஷன் கமிஷன்ல அங்க வந்து ஒரு ஆதார் கார்டு, ஒரு ஃபேக் ஆதார் கார்டு, ஒரு ரேஷன் கார்டு, ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் ரெடி பண்றதுக்கு ஆளுங்களா அங்க இருந்திருக்காங்களா இல்லையா டெல்லியில? சோ அது போலதான் இதுவும். மிஷின் ரீடபிள் டேட்டா இஸ் வெரி ஈஸிலி கரப்டபிள். அதனாலதான் அதை ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது. மிஷின் ரீடபிள் டேட்டா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருக்கிற வரைக்கும் அது வந்து சேஃபா இருக்கும். பட் ஒன்ஸ் நான் வந்து அது எல்லாத்தையுமே பார்க்கணும், நீங்க அதை பப்ளிக் பண்ணணும் அப்படின்னா அஃபிடவிட் கொடுங்க. அஃபிடவிட்ல நீங்க கொடுக்குற டேட்டா நாங்க எந்த மாறுதலும் பண்ண மாட்டோம், எந்த சேஞ்சஸும் நாங்க கொடுக்க மாட்டோம், பப்ளிக்கு தேவைப்பட்ட மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றது டேட்டா நீங்க எழுதி கொடுங்க. நீங்க அது பண்ணாம நான் 30 பேரை கூப்பிட்டு வந்து சரி அப்படியும் கூட நாங்க வந்து எங்களுடைய பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்து எலெக்ஷன் கமிஷனோட சப்மிட் பண்ணணும்னு ராகுல் காந்தி கேட்கிறாரு. 30 பேரை வந்து மீட் பண்றதுக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க. நாங்க 300 பேர் வருவோம்னா என்ன அர்த்தம்? இது வந்து ஒரு நேர்மையா வந்து ஒரு பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கான இது இல்லையா? உங்ககிட்ட எல்லா ஆதாரங்களும் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா அந்த 30 பேரோட போயிட்டு நீங்க வந்து போட்டிருக்கலாமே. நீங்க யூ ஹேவ் ஆல் த ரைட் ஆஸ் லீடர் ஆஃப் அப்போசிஷன். நீங்க வந்து ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி கூட நீங்க கேட்கறதுக்கு ஜேபிசி கேட்கறது உங்களுக்கு தகுதி இருக்குல்ல. ஏன் கேட்கல? ஏன் அஃபிடவிட் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க? வெரி சிம்பிள். அஃபிடவிட் கொடுத்தா நீங்க வந்து போய் சொல்றீங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். அதனாலதான் சொல்றேன், மிஷின் ரீடபிள் டேட்டா கேனாட் பி ஹேண்டட் ஓவர் டு தி பீப்புள் ஜஸ்ட் லைக் தட் அன்லஸ் அன்டில் நான் அஃபிடவிட் எடுத்து என்னுடைய பொறுப்பில் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லாத வரைக்கும் நம்ம மிஷின் ரீடபிள் டேட்டா கொடுக்க முடியாது. ஸோ இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, பீகார்ல திடீர்னு 22 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க, அதாவது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை ராகுல் வைக்கிறாரு. இது நியாயமான கேள்வியா தானே படுது? நியாயமான கேள்விதான். பட் 22 லட்சம் பேர் வந்து கடந்த எத்தனை தேர்தல்ல ஓட்டு போடல, இதற்கான டேட்டா வந்து ராகுல் காந்தி கிட்ட இருக்கா? அவங்க அட்ரஸ் மாறி போயிட்டாங்களா, அதை அப்டேட் பண்ணாங்களா அப்படின்றது இருக்கா? சரி, இவ்வளவு எதுக்கு பேசுறீங்க? 2024 எலெக்ஷன்ல நான் ஓட்டு போடுற பூத்லயே கிட்டத்தட்ட 30 வருஷமா அங்கேயே தங்கி இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 பேர், மொத்தமா அது எத்தனை ஃபேமிலி எனக்கு தெரியல, 500 பேர் ஓட்ட காணும். அவங்க பல தேர்தல்ல அந்த இடத்துல ஓட்டு போட்டிருக்காங்க. திடீர்னு காணாம போயிடுச்சு. எப்படி காணாம போச்சுன்னு தெரியாது. அது வந்து அவங்க வந்து அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து விட்டு போயிட்டாங்க, ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஒரு சில பேர் ஃபார்ம் வாங்கி எபிக் கார்டு தேடி எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஓட்டு போட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. சரி, எலெக்ஷன் கமிஷன் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இத்தனை கோடி பேர் இது மெயின்டைன் பண்ணும்போது, இது மென்ஷன் பண்ணும்போது நீங்க போன தேர்தலில் ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா அது வந்து வேல்யூபிள் டேட்டா. நான் போன தேர்தலையும் ஓட்டு போடல, அதுக்கு முன்னாடியும் போடல, அதுக்கு முன்னாடியும் போடல, அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அதை வந்து சரி பார்க்கும் போது அவங்க அந்த இடத்துல இருக்காங்களா இல்லையான்னு சரி பார்ப்பாங்க. அந்த இடத்துல இருக்காங்க, ஓட்டு போடாம இருக்கிறதுக்காக வந்து நீக்க மாட்டாங்க. பட்
ஆக்டிவா இருக்காங்களா இல்லையான்றதை கண்டிப்பா பார்த்தே ஆகணும். கண்டிப்பா பார்க்காம இருக்க முடியாது. ஒரு ஆக்டிவா இல்லாம இருக்கும்போது ஒரு இடத்துல இருந்து அட்ரஸ் மாதிரி இன்னொரு இடத்துல போகும்போது அப்போ வந்து ஓட் டூப்ளிகேஷன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு, ஓட்டர் ஐடி டூப்ளிகேஷன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு, ஓட்டர் இல்லாமல் போகவும் சான்சஸ் இருக்கு. இது வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து எல்ஐசி மாதிரி கிடையாதுங்க. வருஷா வருஷம் எல்லாரும் கொண்டாந்து வந்து லைஃப் சர்டிபிகேட் கொடுங்கன்னு சொல்லி செக் பண்ண முடியாது. அது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஓட்டு போடல, ஒரு 4-5 தேர்தல் நீங்க ஓட்டு போடல, அந்த அந்த அட்ரஸ்ல இல்ல, அந்த எபிக் ஐடி சொல்ற அட்ரஸ்ல நீங்க இல்ல, எந்தவித கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டும் நீங்க யூஸே பண்ணல இருக்கும்போது அப்ப நீங்க இறந்துட்டதா கருதக்கூடிய ஒரு ரைட் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு. சோ அப்படி நீங்க உங்களுடைய ஓட்டு தவறா நீக்கப்பட்டிருந்தது அப்படின்னா 22 படினா அதுல யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு வாங்க. அதுல யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு வந்து ஆமா இவங்க வந்து இவருடைய பேர் இல்ல, அவருடைய பேர் ஆட்டோமேட்டிக்கா நீக்கின பேரை ஆட் பண்ணிட்டு போறாங்க. இது ஒரு பெரிய இது ஒண்ணும் கிடையாது. எத்தனை இடத்துல வந்து இது நம்ம பாத்துருக்கோமா இல்லையா? எலெக்ஷன்ல ஓட்டு போட போகும்போது அவங்க சொல்லுவாங்க இல்ல சார் உங்க ஓட்டுங்க இல்ல, ஏன்னா நீங்க வந்து உங்க ஓட்டை நீக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி அந்த மாதிரி எபிக் ஐடியை வச்சு நீங்க ட்ராக் பண்ணி அழகா உங்க ஓட்டை ஆட் பண்ணிட்டு போலாமே. எல்லாத்துக்குமே ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஆனா அந்த ப்ராசஸ் நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம், நாங்க சொல்றது மட்டும் தான் உண்மை அப்படின்னு போனீங்கன்னா இப்படித்தான் வரும். சரி, இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்க சொன்னது ஏற்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஆனா பிரதமர் மோடி அவர்களுடைய கான்ஸ்டிட்யூவன்சிலேயே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரே நபருக்கு கிட்டத்தட்ட 40லிருந்து 50 பசங்க இருக்கிற மாதிரி ஒரு டேட்டா காட்டுது. அந்த டேட்டால எப்படி இருக்கு அப்படின்னா, யார் யார் இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்றாங்களோ, அவர்களுடைய வயது தந்தையை விட அதிகமா இருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ராகுல் காந்தி கேட்கிறாரு. உங்க கேள்வியில ஒரு சின்ன கரெக்ஷன். அது 50 பேர் இல்ல, 80 பேர். வாரணாசி தொகுதியில 80 பேருக்கு ஒரே ஒரு அப்பா பேர் வந்திருக்குது. அந்த அந்த அட்ரஸ் எங்க தெரியுமா? அது ஒரு மடம். அந்த மடத்துல சந்நியாசம் ஏற்றுக்கொண்டவர்கள் அங்க இருக்கிற குருவை தந்தையாக குறிப்பிடுகிறார்கள். புரியுதுங்களா? சந்நியாசம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறவர்கள். இப்போ ஜெயேந்திர சரஸ்வதி இருந்தாரு, அவருக்கு அப்புறம் வந்து இப்போ வேற ஒரு ஒருத்தர் இருக்காரு. அப்படி வரும்போது விஜயேந்திர சரஸ்வதி இருக்காரு. விஜயேந்திர சரஸ்வதியோடைய எல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மடத்துல இருக்காங்க இல்லையா? அது போல இந்த இவங்க சொல்ற இந்த மடத்துல வந்து ஒரு குருமார் ஒருத்தர் இருக்காரு. அந்த குருமாரை வந்து குருவா ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து அவங்க வந்து சந்நியாசம் வாங்கினவர்கள். அந்த சந்நியாசம் வாங்கினவரோட பேட்டி கூட வெப்சைட்ல இருக்கு, நிறைய இடத்துல நியூஸ் சேனல்ஸ்ல வந்துச்சு, நீங்க போய் பாருங்க. அந்த சந்நியாசம் வாங்கி கொண்டவர்களே வெரி கிளியரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது போல நாங்க சந்நியாசம் வாங்கி கொண்டதால எங்களுடைய குருவை தான் நாங்கள் வந்து தந்தையாக குறிப்பிடுவோம். அவங்க வந்து சின்ன வயசுலயே அந்த மடத்துக்கு போறாங்க. போயிட்டு சன்னியாசம் வாங்கிடுறாங்க. அவங்களுக்கு ஓட்டுரிமைன்னு வரும்போது அவங்க தந்தை பெயராக அவங்க வந்து அவங்களுடைய பெற்றவர்களுடைய பெயரை குறிப்பிட மாட்டார்கள். இது காலங்காலமா நடக்குது, இன்னைக்கு நேற்றுக்கு நடக்கல. இவங்க ஏதோ புதுசா கண்டுபிடிச்சு வந்த மாதிரி வந்தாங்க. சோ அந்த 80 பேருமே பாத்தீங்கன்னா சந்நியாசம் ஏற்றுக்கொண்டு ஒரு மடத்திலே சாமியார்களாக இருப்பவர்கள். அவர்கள் குருவாக யாரை ஏற்றுக்கொண்டார்களோ அவருடைய பேரை போட்டுக்கிறாங்க. அப்போ 80 பேருமே ஒருத்தருடைய பேரை வந்து போட்டே வர்றாங்க. கான்ஸ்டிடியூஷனலி இட் இஸ் ரைட். அது கிளியரா சொல்றேன் கேளுங்க. கான்ஸ்டிடியூஷன் படி நான் வந்து சன்னியாசம் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் ஏத்துக்கிட்டு என்னுடைய குருமாரை என் தந்தையாக நான் கொண்டு போட முடியும். இதை வச்சு நான் வேற விதமா போனாதான் பிரச்சனையே ஒழிய, ஒரு ஓட்டுரிமைக்கு உனக்கு தந்தை பெயரை நான் குறிப்பிடுறேன், தந்தை பெயர் யாருன்னா நான் யாரை குருவாக ஏற்றுக்கொண்டோம் ஒரு தந்தையா நான் சொல்றேன் அப்படின்னா இது கான்ஸ்டிடியூஷனலி ரைட். இப்போ நம்ம பார்த்தோம், ஏற்கனவே வந்து ஆதித்ய ஸ்ரீவத்சவா அப்படின்ற ஒரு நபரோட பேரை குறிப்பிட்டு அவரோட பேரில் வந்து கள்ள ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சாங்க. அப்புறம் வந்து பீகாரில் ஒரு பெண்மணி அவர்களுடைய பெயரை வந்து குறிப்பிட்டு நம்ம சு வெங்கடேசன் மதுரை எம்பி அவர் வந்து சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சார். என்னென்னா 125 வயசு அந்த அம்மாவுக்கு, அப்படி ஒரு அம்மா எப்படி இன்னும் ஓட்டு போடணும்னு அவர் ஒரு கேள்வி எழுப்பினார். அப்புறம் இன்னைக்கு பார்த்தா திரும்ப இன்னொரு சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் வந்து கள்ள ஓட்டு போட்டிருக்காருன்னு குற்றச்சாட்டுகள் எழுப்புனாங்க. இவங்க எல்லாருமே வரிசையாக வெளியில் வந்து நான் நியாயமான வாக்காளர் தான் அப்படின்றத மீடியா முன்னாடி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மேலும் சில கேள்விகள் எழுந்தது. அதுக்கு நீங்களே இப்போ பதில் சொல்லிட்டீங்க. எலெக்ஷன் கமிஷன் குறிப்பிட்ட விஷயங்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நீங்களும் பதில் சொல்லிட்டீங்க. ஸோ இப்படி எலெக்ஷன் கமிஷன் மேலே எந்த தவறும் இல்லாத பட்சத்தில் ராகுல் காந்தி தொடர்ந்து இது போன்ற பரப்புரைகளை மேற்கொள்ளும் பட்சத்தில் ஏன் அவர் மேலே சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எலெக்ஷன் கமிஷன் மேற்கொள்ள மாட்டேங்குது? எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு அட்டானமஸ் பாடி. அவங்க வந்து இந்த மாதிரி அவதூறு பரப்புறவங்க மேல வழக்கு போடலாம், எல்லாம் பண்ணலாம். பட் தென் இதை வந்து அவங்க இப்போதைக்கு நீங்க ராகுல் காந்தியோட ஐடியாவை பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு தவறான பரப்புரையை பரப்பி இது மூலியமா எலெக்ஷன் கமிஷனை இன்ஸ்டிகேட் பண்ணி அவங்க மூலியமா ஒரு வழக்க போட்டு இவர் வந்து அதுல வந்து குளிர்காயணும்னு பாக்குறாரு. ராகுல் காந்தி உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இது ஹபிச்சுவல் லயர். அவர் வந்து வாயை திறந்தா எல்லாம் புதுசா சொல்லுவாரு. ரஃபேல் விமான ஊழல் சொன்னாரு,
ஹிண்டன்பர்க் ஊழல் சொன்னாரு, RSS தான் வந்து காந்தியை கொண்டுச்சுன்னு சொன்னாரு. இப்படி நான் சொல்லிட்டு வர்ற எல்லா பிரச்சனையுமே போய் கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டும் வந்துட்டாரு. அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். ஒரு ஒரு இது நீங்க இது ஒரு டென்யூர் நீங்க பாத்தீங்கன்னா, பங்களாதேஷ்ல என்ன நடந்துச்சுன்னா இப்படிதான் எலெக்ஷன் கமிஷன் மேல பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. அங்க வந்து எலெக்ஷன் கமிஷன்ல வந்து இந்த மாதிரி வந்து நிறைய ஓட்டுகள் திருடு போயிருச்சு அப்படி சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் யூனியனை வச்சு பிரச்சனையை கலெக்ட் பண்ணி இன்னைக்கு வந்து அந்த அந்த அதிபர் வந்து எக்ஸைல்ல இருக்காங்க. நாங்க உடனடியா தேர்தல் நடத்துவோம்னு வெளில வந்தவர் இத்தனை எனக்கு தெரிஞ்சு நான் 2 வருஷம் ஆயிடுச்சு இன்னும் தேர்தலே நடத்தல. அது போலத்தான் இப்போ வந்து அவங்க இப்போ தே ஆர் டார்கெட்டிங் இந்தியா. நம்ம வந்து ஒரு பிக்கஸ்ட் டெமோக்ரஸி, வெரி வெரி ஸ்ட்ராங். ரெண்டாவது, நம்ம வந்து இன்னைக்கு வந்து உலக நாடுகள் நம்மளை ஏறு எடுத்து பார்க்கக்கூடிய அளவில் இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளை வீக்கெண்ட் பண்ணணும்னு ஒரு இடத்துலயுமே அவர் வந்து வீக்கெண்ட் பண்ணிட்டு தான் வராரு. சோ ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேர்தல் கமிஷன் மேல வந்து நம்ம வந்து ஒரு அபாண்டத்தை சுமத்திட்டோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து நீங்க தேர்தல் ஆணையம் மூலியமா வர்ற ரிசல்ட்ஸ் வந்து என்னைக்கு வேணா எப்படி வேணா நீங்க கேள்வி கேட்கலாமே. இல்ல நாங்க இந்த மாதிரி பண்ணிட்டோம் அந்த மாதிரி பண்ணிட்டோம்னு. நீங்க சொன்ன அந்த 2 கேஸுங்களையும் பாருங்க. அந்த மிந்தா தேவின்ற லேடி அவங்க வெரி கிளியர்லி 1990 அப்படின்ற டேட்டா பேஸுக்கு பாரு 1900 டேட்டா என்ட்ரி. திருப்பி நான் சொல்றேன், திருப்பி டேட்டா என்ட்ரி தான். அதே போல ஒருத்தர் 4 இடத்துல ஓட்டு போடுறாரு. அவர் 4 இடத்துல ஓட்டு போடல. அவர் அட்ரஸ் மாதிரி போட்டிருக்காரு. ஒரு ஓட்டு தான் போட்டிருக்காரு. அந்த டேட்டாவும் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருக்கு. 4 ஓட்டர் ஐடினா இன்னைக்கு நம்ம வீடு மாதிரி போகும்போது இன்னொரு ஓட்டர் ஐடி நம்ம வாங்குறோம். ஒரு இடத்துல ஒரு அட்ரஸ் மாதிரி போகும்போது ஓட்டர் ஐடி வாங்குறோம். அவ பழைய ஓட்டர் ஐடி கேன்சல் பண்ணணும் அப்படின்றது ஒரு சில பேருக்கு அந்த ஐடியா இல்லாம இருக்கலாம், இல்ல கேன்சல் ஆயிருக்கலாம், அதை யூஸ் பண்ணாம இருக்கலாம். ஆனா அந்த 4 ஓட்டுமே பதியப்பட்டிருக்குதா அப்படின்னு ஒரு டேட்டாவை கேட்டா ராகுல் காந்தியால கொடுக்க முடிஞ்சுதா? இல்லையே. அவர் என்ன சொல்றாரு, ஒருத்தர் 4 ஓட்டர் ஐடி, அவர் 4 இடத்துல ஓட் பண்ணிட்டாரு. கிடையவே கிடையாது. அவர் ஒரே இடத்துல தான் ஓட் பண்ணதை அவரும் சொல்லியிருக்காரு. இது எலெக்ஷன் கமிஷன் வந்து மக்கள் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு வழக்கு போட முடியாது. அது பொதுமக்களா போட வேண்டியது. எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் நடத்தின விதம் சரியில்லை, நான் வாய்மொழியா ஏதாவது நான் சொல்லிட்டு போயிருவேன் அப்படின்னா நீங்க வந்து வழக்கு போட முடியாது. அஃபிடவிட் நீங்க போடுங்க. ஒரு அஃபிடவிட் கொடுங்க. நீங்க எலெக்ஷன் கமிஷன் இது போல பண்ணிருக்கீங்க, இது போல அவதூறு பண்ண அவதூறுக்கும் கூட நீங்க அஃபிடவிட் கொடுத்தாதான் எலெக்ஷன் கமிஷன் ஆஸ் அட்டானமஸ் பாடி கேஸ் போட முடியும். நம்ம நினைக்கிற மாதிரி திடீர்னு வந்து இவர் அவதூறா பேசுறாருன்னு வழக்கு போடுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் கண்டிப்பா விரும்பாது. என்ன காரணம்னா இதுலயும் அவர் வந்து ஒரு கேவலமான ஒரு ஒரு இதைத்தான் வந்து தேடி எடுத்துக்குவார். அவர் வந்து ஒரு விளம்பரம் விரும்பி, உங்களுக்கே தெரியும், கேவலமான ஒரு விளம்பரத்தை வந்து விரும்பி தேடி எடுத்துக்குவார். அதனால வந்து எலெக்ஷன் கமிஷன் வழக்கு எனக்கு தெரிஞ்சு வழக்கு போடாது. ஆனா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, பெங்களூர்ல அதாவது கர்நாடகால எஸ்ஐஆர் வேணும் அப்படின்னு சொல்ற ராகுல் காந்தி பீகார்லயும் பெங்கால்லையும் எஸ்ஐஆர் வேணாம் அப்படின்றாரு. ஆனா அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா, இங்கே இஸ்லாமியர்களுக்கு வாக்குரிமை மறுக்கப்படுது அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? அதுவும் மறுபடியும் அதே அதுதான். நம்ம வந்து என்ன வேணா சொல்லிட்டு ஓடி போயிடலாம். புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து டெட் எக்கானமின்னு சொன்னாரா இல்லையா? பிரசிடென்ட் ட்ரம்ப் சொன்னாரு டெட் எக்கானமின்னு. அந்த டெட் எக்கானமில தான் நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க ஷேர்ஸ் எல்லாம் எங்க டெட் எக்கானமில ஏன் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? ராகுல் காந்தி வந்து அவர் வந்து ஒரு பெரிய முடிவுல இருக்காரு. நான் பிரதமர் பதவிக்கு வர போறது இல்ல, வர முடியாது இனிமே. நல்லா தெரிஞ்சு போச்சு. இனிமே நான் வர போறது இல்ல. என்ன மீறி காங்கிரஸும் இனிமே எந்த காலத்தை கொண்டு பதவிக்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அவருதான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு துருப்பு சீட்டு. அவர்தான் வந்து காந்தியின் உண்மையான ஒரு பேரன். எப்படின்னு சொல்றீங்கன்னா, காங்கிரஸை வந்து ஒடிச்சு கட்ட சொன்னார் காந்தி. சுதந்திரம் பிடிச்சு சொன்னார், இழுத்து முடியுங்க காங்கிரஸ். யாரும் கேட்கல. நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அரிய பொக்கிஷம் ராகுல் காந்தி. அவர் தான் வந்து அநேகமா காங்கிரஸுக்கு மூடு விழா நடத்த போறாரு. ரொம்ப சந்தோஷம் இந்த விஷயத்துல. எனக்கு அவர் பண்ற எல்லாமே பாத்தீங்கன்னா, ஏன்னா எதையுமே வந்து அவர் வந்து ஒரு டேட்டா பாயிண்டா கொடுக்கவே மாட்டார். கொடுக்குற டேட்டா பாயிண்ட் எல்லாமே வந்து 4 நாள்ல உடஞ்சு போச்சு. அவ்வளவு பெரிய ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் கொடுத்தாரு. அவ்வளவு டேட்டா எடுத்து போட்டாரு. இதை பாருங்க, இதை ஜூம் பண்ணி பாருங்க, அதை பண்ணுங்க, எல்லாம் ரைட்டு. 4 நாள்ல எல்லா டேட்டாவும் உடஞ்சு போச்சு. எலெக்ஷன் கமிஷன் கேட்டது ஒண்ணுதான், உங்க குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். ஒரே ஒரு அஃபிடவிட் கேட்டாரு. இது போல நான் இந்த மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறேன்னு சொல்லி பதில் கேட்டார். பதில் கொடுத்துருக்க போறாங்க. அவர் வைக்க மாட்டார். அவர் கடைசி வரைக்கும் அஃபிடவிட் வைக்கவே மாட்டார். 30 பேரோட வான்னா 300 பேரோட வரேன்னுவாரு, ஊர்வலம் போறான்னுவாரு. திடீர்னு வந்து சம்பந்தமே இல்லாம இப்ப இதுல வந்து பீகார்ல வந்து எலெக்ஷன் அதாவது வாக்காளர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு ஒரு போராட்டம் போராடுறாரு. இந்த மாதிரிதான் நடக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எப்படின்னு பாத்தீங்கன்னா, எதையுமே வந்து கான்கிரீட்டா சொன்னதே கிடையாது. எதையுமே ஒரு கான்கிரீட்டா டேட்டாவோட கொண்டு போய் கோர்ட்டுக்கும் போனது கிடையாது. அவர் நேரடியா பத்திரிகையை சந்திச்சு கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அந்த ஏதோ சொல்லுவாங்க, ஏதோ தொட்டுட்டு ஓடிடுறதுன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இஸ் ஸ்டில் வெரி வெரி இம்மெச்சூர் ஒரு பர்சன். ரொம்ப ரொம்ப வந்து ஒரு மன வளர்ச்சியோ உள்ள வந்து எந்த வளர்ச்சியுமே இல்லாத ஒரு இம்மெச்சூர் பர்சன். அதனால அவ்வளவு சீரியஸா எடுக்க வேணாம். வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அங்கிருந்து அவர் தாவிடுவாரு.
தகவல்களை ரொம்ப தெளிவா பகிர்ந்தமைக்கு நன்றி சார். வணக்கம்.